Hi friends, வணக்கம் and welcome to Nagas Enga Veetu Samayal. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியான அதிரசம் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். இந்த அதிரசம் பேர் சொல்லும் போதே எல்லாருக்கும் டெம்ட் ஆகுது இல்லையா? அதே போல செய்யற லேடிஸ்க்கு ஒரு மனசுல ஒரு கார்னர்ல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். நமக்கு இது கரெக்டா வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கரெக்டான ரேஷியோஸ் பிளஸ் சில டிப்ஸை இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணா கரெக்டா நம்மளுடைய அதிரசம் வரும். வீட்ல இருக்கவங்களும் கண்டிப்பா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நான் 1 கிலோ பச்சரிசி நல்ல ஒரு வெள்ளை குண்டு அரிசியா பார்த்து வாங்கணும். பழைய அரிசி நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நல்ல புது அரிசியா யூஸ் பண்ணுங்க. நல்ல வெள்ளை குண்டு அரிசின்னு சொல்லி கடையில கேட்டு வாங்கி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில நல்லா காய விட்டுருங்க. அதாவது நீங்க செய்ய போறதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி நீங்க ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி காய வச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடும். இப்படி நீங்க தொட்டு பார்க்கும்போது ஒரு 4-5 அரிசியில கொஞ்சம் அரிசி லைட்டா கையில படணும். அப்படின்னா நம்மளுடைய லைட்டா ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அரிசி எல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்கிற பதம் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தருதருன்னு இருக்கக்கூடாது. லைட் தருதரு அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம கை வச்சு பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ மண்டை வெல்லம் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல நான் வெல்லத்தை போட்டுட்டு அதுல ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஊத்தி அதை நல்லா கட்டி இல்லாம நல்லா நம்ம துண்டகை இது பண்ணிடணும். நல்லா அந்த பாகு நமக்கு ரெடி ஆயிடணும். நம்ம கட்டி இல்லாம கரண்டி வச்சு நல்லா அதை குத்தி குத்தி விட்டுறலாங்க. பாகு நல்லாவே ரெடி ஆயிட்டு இருக்கு. நமக்கு கேஸ்ல யூஸ் பண்ணும்போது எந்த அடுப்பு சிம்ல இருக்கோ, அதாவது சின்ன ஃப்ளேம் இருக்க பர்னர் இருக்கும் இல்லையா, அந்த அடுப்புல நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃப்ளேவருக்காக நான் இன்னைக்கு ஏலக்காய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதே போல இப்ப சுக்கு பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பாகு ஓரளவுக்கு காஞ்சு வரும்போது அதை நம்ம தண்ணியில ஊத்தி ஊத்தி டெஸ்ட் பண்ணணும். அதாவது பாகு எப்படி இருக்கணும்னா இதுதான் ரொம்ப முக்கியம். கைவிடாம கிளறணும். பிளஸ் ரொம்ப பாகு முறிஞ்சிடக்கூடாது. கையில இப்படி தொட்டு பார்க்கும்போது அப்படி தண்ணியில ஊத்துனோம்னா அப்படியே உருண்டையா வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான பதம். அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது முறிஞ்சிரும். அப்ப அந்த பாகு அந்த கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் நமக்கு அந்த பதம் கரெக்டா வராது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னு சொன்னா அந்த வெல்லத்துல தூசி இருக்கும் இல்லையா, அதனால அது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய மத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கரண்டினா கூட நீங்க கலக்க முடியாது. இந்த மாதிரி 1 கிலோ அதுக்கு மேலெல்லாம் இந்த மாதிரி மத்து வச்சு கீழே உட்காந்து நீங்க நல்லா கிண்டுனீங்க அப்படின்னு சொன்னா கட்டி இல்லாம, அதாவது மெயின் லம்ப்ஸ் இல்லாம நல்லா நீங்க கிளறிடணும். ஈவனா உங்களால கிளற முடியும். பெரிய கரண்டி எல்லாம் வச்சு கிளறும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டா கட்டி இல்லாம வராதுன்றது இல்ல. ரொம்ப நேரம் நீங்க செய்யணும். இப்ப பாருங்க நம்ம நல்லா கலக்கியாச்சு. இப்ப கலக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் வச்சாச்சு. அதாவது நீங்க மெயினா இது அன்னைக்கே சுடணுங்கிறது கிடையாது. 1 or 2 days ஒரு பாத்திரத்துல வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். 1 மாசம் வச்சாலும் இந்த அதிரசம் மாவு கெடாது. நீங்க அப்பப்போ வேணும்னாலும் சுட்டுக்கலாம். இப்ப நான் ஒரு 2 days கழிச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த மாவே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப கையில எண்ணெயை தடவிட்டு நான் ஒவ்வொரு பால்ஸா இது பண்ணி நல்லா தட்டையா அதிரசம் நான் மீடியம் சைஸ்க்கு தான் இன்னைக்கு நான் தட்டியிருக்கேன். நம்ம ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி அது ஒரு மீடியம் ஹீட்ல நல்லா எண்ணெய் சூடாகட்டும். ரொம்ப ஓவர் ஹீட்டும் பண்ணிடாதீங்க. நல்ல ஓரளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ஓட்டை நடுவுல போடாம இப்படி டைரக்டா நான் இன்னைக்கு நம்மளுடைய அதிரசங்களை எல்லாம் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பழகுறவங்க 1 இல்லைன்னா 2 ஃபர்ஸ்ட் போடும்போது 1 போடுங்க. அதுக்கப்புறம் 2 போடுங்க. அப்படி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆயிரும்.
எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, இன்னைக்கு மொத்தமா வந்துட்டு 5, 6ன்னா அப்படி மொத்தமா போட்டுட்டேன் நானு. நல்லா வந்து இப்படி பூரி மாரி நல்லா புஸ்ஸுன்னு வரணும். நம்ம பூரி சுடும்போது எப்படி பண்ணுவோம்? கரண்டியால வந்துட்டு அதிரசத்த நல்லா அமுக்கி விடுவோம் இல்லையா? அதே மாரி அமுக்கி விட்டோனே, நீங்க நல்லா பூரி மாரி புஸ்ஸுன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டோனே, இதே மாரி புஸ்ஸுன்னு வரும். நீங்க வந்து முடிந்த அளவு மீடியம்க்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு ஹீட்டும் இதுக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரவுன் அந்த மாதிரி நம்ம வர்ற வரைக்கும் நல்லா வேகறக்கு வந்து டைம் குடுக்கணும். நல்ல கரண்டில ஃபர்ஸ்ட் சைடு வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த உப்பறக்க விடுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து அந்த அதிரசம் வந்து உள்ள இருக்க மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். உங்கனால அந்த கலர் சேஞ்ச் ஆகுறத எல்லாமே நல்லா பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்க திருப்பி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, நல்லா உள்ள வேகுறது எல்லாமே தெரியும். அதே சமயத்துல வந்து இன்னும் சீக்கிரம் வேகணும் அப்படின்னு சொன்னா, நடுவுல நீங்க ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமா உள்ள இருக்க மாவு வந்து ஈஸியா வெந்துரும். இப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க, இதே மாதிரி ஒரு 2 கரண்டி வச்சு எடுத்து அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சிருங்க. உங்களுக்கு கரண்டில வந்து வைக்க முடியலன்னா, சின்ன சின்ன அதாவது காஃபி டவராலாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி கண்ணு கரண்டி வச்சு அதிரசத்த வச்சு அதுக்கு மேல சின்ன சின்ன டவரா வச்சு இப்படி பிரஷ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அந்த எண்ணெய் எல்லாமே வந்துரும். அந்த சைஸும் வந்து ஈவனா அந்த அதிரசத்தோட சைஸ் வந்து உப்பலா இருக்கு இல்லையா? அது அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் வெளிய வந்து அப்படி ஈவனா அழகா வந்துரும். இப்ப திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் செட் எடுத்துட்டு இது மாரி செகண்ட் செட் எல்லாம் இந்த மாதிரி போட்டு போட்டு எடுத்துட்டோம்னா, நம்மளுடைய அதிரசம் வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நான் 1, 2 இதுல வந்து எள்ளு போட்டும் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்னொன்னுல. எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நான் செஞ்ச உடனே வந்துட்டு நான் ட்ரை பண்ணி உங்களுக்காக காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம அதிரசம் வந்துட்டு எல்லா அதிரசங்களையும் நான் சுட்டு முடிச்சுட்டேன். சுட்டு முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் தான் நான் பிளேட்ல வச்சிருக்கேன். அத வந்து நான் வந்துட்டு சுட்டு முடிச்சோனயே காமிச்சிருக்கேன். அதிரசம் எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு 4 நாள் இல்ல 3 நாள் அப்படி வச்சு நீங்க வந்து அ சாப்பிடுறீங்களோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். அ அதாவது நம்ம வந்துட்டு மொறுமொறுன்னு இருக்கே, நம்மளோட பதம் கரெக்ட்டா வரலையோன்னு நெனைக்காதீங்க. 2 டே, 3 டே, 4த் டே ஆகும்போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதிரசம் லேட் ஆக ஆக தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். ஸோ பயப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நீங்களும் உங்க வீட்ல அதிரசம் ட்ரை பண்ணா போட்டோ எடுத்து அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ்.